டென்ஷன் டென்ஷன். அன்பார்ந்தவர்களே, ஒரு அரசர் தன் நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க நினைத்தார். அதற்கு அவர் தன் அமைச்சரவை சம தகுதி பெற்ற நால்வரில் ஒருவரை முதல் அமைச்சராக தேர்ந்தெடுக்க ஒரு தேர்வு வைத்தார். அதற்காக ஒரு நாள் அந்த அரசர் அந்த நால்வரையும் அழைத்து, என்னிடம் ஒரு பூட்டு இருக்கிறது, அது கணித முறைப்படி வடிவமைக்கப்பட்டது, அதனை திறக்க நால்வருக்கும் ஒரே ஒரு வாய்ப்புத்தான் வழங்கப்படும், அதனை யார் விரைவில் திறக்கின்றனரோ அவரே இந்த நாட்டின் முதலமைச்சர் என்று கூறினார். முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையில் டென்ஷனோடு கணித முறைப்படி வடிவமைக்கப்பட்ட அந்த பூட்டை திறக்க அன்று இரவு முழுவதும் அந்த நால்வரும் பல ஓலைச்சுவடிகளை புரட்டி பார்த்தனர். ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுள் ஒருவர் மட்டும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒரு சில ஓலைச்சுவடிகளை மட்டும் புரட்டி பார்த்துவிட்டு தூங்க போய்விட்டார். மறுநாள் அரசவையில் கணித முறைப்படி வடிவமைக்கப்பட்ட அந்த பூட்டை சேவகர்கள் தூக்கி வந்து அரசரின் முன்னிலையில் வைத்தனர். அதனை பார்த்த அனைவருக்கும் ஒரே படபடப்பாக இருந்தது. அரசவைக்கு வரும்போது கொண்டு வந்திருந்த ஓலைச்சுவடிகளை அவர்கள் முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தனர். ஆனால் அவர்களுக்கு அதற்கான வழி மட்டும் புலப்படவில்லை. ஆகவே அவர்கள் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். ஆனால் அந்த நால்வருள் ஒருவர் மட்டும் அந்த பூட்டின் பக்கம் வந்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்! பூட்டு பூட்டப்படவில்லை. அதனால் அவர் அதனை எளிதாக திறந்தார். அரசரும் அவரையே முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. இணைச்சட்ட நூல் 31வது அதிகாரம் 8வது இறை வசனம். ஒரு பிரச்சனையை தீர்க்கும் முன் அந்த பிரச்சனையை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் டென்ஷன் ஆனால் எதையும் தீர்க்க முடியாது. எதையும் செய்ய முடியும் என்று நம்ப வேண்டும். ஒன்றை செய்ய முடியும் என்று முழுதாய் நம்புகிற போது நம் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை தானாக கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.